கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. அற்புதமான தலைப்பு. நகைச்சுவை உணர்வு அதிகம் யார்கிட்ட இருக்கு? ஆண்கள்கிட்டயா பெண்கள்கிட்டயா? இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரெண்டு பேர்கிட்டே இருக்கு. பெண்களுக்கு நகைச்சுவை உணர்வு உண்டு. எப்பவே பாருங்களேன், யாருக்கு குறும்புத்தனம் அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். பெண்களுக்கும் உண்டு. இதுல என்ன பிரச்சனைனா, பெண்கள் சிறு வயதிலிருந்தே வெளிக்காட்ட மாட்டார்கள். ஏன்னா கூச்சு சுவாபம், தப்பா நினைச்சிருவாங்க. அவங்க வளர்க்கப்பட்ட விதம், அதெல்லாம் அவங்களுக்கு இல்லாத மாதிரி தெரியும். ஆண்களுக்கு அந்த கவலை இல்லை, அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கான். ஆமாங்க, ஸ்கூல்ல ஆரம்பிங்க சார், ஸ்கூல்ல ஆரம்பிங்க. தமிழ்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஐம்பெரும் காப்பியம் சிறு குறிப்பு வரைக. பொம்பளை பிள்ளை யோசிக்குது, ஐயோ தெரியாது. பையன் அதெல்லாம் கவலையப்பட வேண்டாம் சார். பொம்பளை பசங்க தெரியல, குண்டலகேசி தெரியல, விட்டுடுச்சு, 2 மார்க் போச்சு. பையன் அப்படி இல்லை, அவன் யோசிப்பான். அதான் நகைச்சுவை உணர்வு. பேனா எடுக்கிறான், ஐம்பெருங்காப்பியம் சிறு குறிப்பு கொடுக்கிச்சான் 1, இது 5 காப்பியம் 2, 5 பெரிய காப்பியம் 3, 5 நல்ல காப்பியம். நீ மார்க் போடுவியா மாட்டியா? டேய், நீ என்ன கேட்ட? ஐம்பெருங்காப்பியம் சிறு குறிப்பு கேட்ட. ஐம்பெருங்காப்பியம் எதுன்னு கேட்டியா? இதான் சிறு குறிப்பு, எடுத்துன்னு போ சார். டீச்சரு கிளாஸ் ரூம்ல சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல் எப்பவும் கிளீனா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பொம்பளை பசங்களாம் ஒவ்வொன்றும் கை தூக்குது. We have to clean the classroom, madam. We should not throw the dish, madam. We have to keep the dustbin, use the dustbin. பையன் தான், எல்லாரும் வீட்டில் இருந்தாலே போதும் வேணாம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக கிளீனாக இருக்கும் ஸ்கூலுன்னா. ஏன்னா அவனுக்கு தோணுதுங்க, எதுக்கு வந்து டஸ்ட்பின்ல போட்டுக்கின்னு வராமல் இருந்துட்டா டஸ்ட்பின் அது இடத்துலயே இருக்கும். இல்லை, தண்ணி மிச்சம், கரண்ட் மிச்சம், அவ்வளோதான். எல்லாத்துக்குமே ஒன்று தான் சார். சார் ஒன்றும் இல்லை, பையன் அப்பா கிட்ட கேட்குறான், அவனுக்கு திடீர்னு சந்தேகம், பவு ஹிப்னாட்டிசம்னா என்னப்பான்னா. ஒன்று அவங்க அப்பா, பரவாயில்ல பையன் இந்த சந்தேகம்லாம் கேட்குறே. ஒரு ஆளை அவங்களுக்கே தெரியாமல் நம்ம வசப்படுத்தி, அந்த ஆளை நம்ம சொல்கிறதெல்லாம் செய்ய வச்சு, நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் 100% கண்ட்ரோலில், அட அம்மான்னு சொல்லிட்டு போயம்பா அப்படின்ட்டான். அந்த ஆளுக்கு ஏன் சொல்லணும்னு ஆயிடுச்சு. ஏன்னா பையன் பார்த்துட்டு இருக்கிறான், எல்லாமே அப்படிதான் சார். ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஆண்களுக்கு எப்பவுமே எதை பற்றி கவலை இல்லை சார், நகைச்சுவை உணர்வு அதிகம். இந்த சுனிதா வில்லியம்ஸு விண்வெளிக்கு போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 9 மாதம் மாட்டிக்கினாங்க. போய் இன்னொரு விண்வெளி கலவை எடுத்துன்னு வர்றதுக்குள்ள அந்த கடைசி டைமில் எதில் பாரு அவங்கள பற்றி தான் பேசுவான். சுனிதா வில்லியம்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறார், டாய்லெட் போகிறது காமிச்சா சார். இன்னொன்று ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க கூட போனது வில்மோர்னு ஒரு ஆம்பளை கூட போனாரு. அவனை பற்றி ஒருத்தரும் சொல்லு. அவனும் அதே 9 மாதம் கஷ்டப்பட்டான். ஆனால் அவன் மனுஷன் கூடவே சிரிச்சா மாதிரியே நின்று இருந்தான். எது ஒன்றா எழுதிக்கோ சுனிதா வில்லியம்ஸை பற்றி. அவன் இல்லை, சரித்திரத்தில் அவன் பேரும் இருக்கு. அப்படிதான் சார். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹனிமூனுக்கு போகிறாங்க. இந்த டிவிக்காரனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. ஹனிமூனுக்கு போகிறவனுங்கிட்ட போய் பேட்டி எடுப்பான். பேட்டி எடுக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், லேடிஸ் கிட்ட தான் கேள்வி கேட்பான்.
உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் பார்த்துக்கிட்டீங்களா, விஜய், அஜித், கார்த்திக், சூர்யா. ஒன்று கூட எங்கள் ஹஸ்பண்டுன்னு சொல்லவே சொல்லாது. ஆனால் இவனும் கண்டுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு தெரியும் நம்ம அந்த லெவலில் இல்லைன்னு. சண்டை போக முடியுமா? நீ எப்படி அஜித்துன்னு சொல்லுவ? சாப்பாடு நான் தானே போட போகிறேன். அவனுக்கு தெரியும் ஏதோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்குது, மரியாதையை காப்பாற்றினோம். அவன் சும்மா பக்கத்தில் அப்படியே ஒட்டி நிற்பான் சார், ஏன்னா ஃப்ரேம்லையாவது வர்றோமேன்னு. அந்த மாதிரி தாங்க எல்லாமே அப்படிதான். ஏன் ஒரு லவ் பண்ணவனை போய் கேட்டாங்க, லவ் பண்ணதுலேயே என்ன கிறுக்கு தானே நீ பண்ணேன்னு. அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சார். நான் எல்லாமே அப்படிதான் சார். அட பையன் போய் பொண்ணு பார்க்க போகிறான் அப்பா அம்மாவோட. ஒரு 10 லட்ச ரூபா டவுரி கொடுத்தா நல்லா இருக்கும்னா அந்த பொண்ணுக்கு அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. பொண்ணும் கொடுத்து 10 லட்சமா? பையன் சொன்னான், வேணா பொண்ணு வச்சுக்கோங்க சார், 10 லட்சம் கொடுத்துருங்க. நீ அதுக்காக தான் இதை தள்ளின்னு போகிறேன். எல்லாமே சார் உண்மையிலே சில பேருக்கு நகைச்சுவை உணர்வு உள்ளே இருக்கும் சார், இல்லைனாலும் வர வச்சுப்போம். அது ஆம்பளையால் தான் முடியும். இந்த எங்கள் பாரு நம்ம இந்தியாவுடைய ஸ்பீக்கர் தெரியல, ஓம் பிர்லா, பார்த்துக்கிறீங்களா? அவர் வீட்டில் ட்ரெஸ் பண்ணும்போதே, கோட்டுக்கு போடும்போதே சிரிஞ்ச மூஞ்சி ஒன்று வச்சுப்பார், சிரிச்சா மாதிரியே. உள்ளே போய் உட்கார்ந்தவுடனே அவ்வளோ பிபி வரும் அவருக்கு. ஏன்னா 500 பேர் எல்லாம் மலைமுழுங்கி மகாதேவன். பைட்டோ 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 அவ்வளோ பிபி ஏறும் சார். இல்லை அவன் மனுஷன் தானே, நாள் ஃபுல்லாக அவனு கூட தொல்லை. திருப்பி கத்துவானுங்க பைட்டோ பைட்டோன்னு. ரொம்ப பிபி ஆகி உச்சத்துக்கு போகிறது அவருக்கு தெரியும், மூளை வெடிக்க போகுதுன்னு. ஒத்தி வச்சிருவார். ஒத்தி வச்சுட்டு போய் 3 மாத்திரை போட்டுன்னு வந்து திருப்பியும் பைட்டோ பைட்டோ. அந்த உணர்வு, நகைச்சுவை உணர்வு எப்பவுமே ஆண்களுக்கு அதிகம். அதான் உண்மை. ஒன்றும் இல்லை, பையன் லவ் பண்ணுறான் பொண்ணை. வேலண்டைன்ஸ் டே வருது, ஐ லவ் யூ வேண்டாம். அந்த பொண்ணு சொல்லலாமா? என்ன எல்லாரும் மாதிரி சாதாரணமாக ஐ லவ் யூ சொல்கிறேன், ஏதோ புதுசாக சொல்லு அப்படின்ச்சு. ஒரு நிமிஷம் கூட உள்ளங்க, டக்குன்னு சொன்னான், நீ செத்தினா உன் பொணத்துக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். இல்லை தப்பு இல்லை. அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நீ என் ஒய்ஃப் ஆகிட்டீன்னா, நீ செத்து போயிட்டீங்கன்னா நான் தானே கொல்லி வைக்கணும். புதுசாக சொல்லுச்சுல, அதனால புதுசாக சொல்லிக்கிறான். நம்மளால் எதுக்குமே கவலைப்பட வேணாம் சார். 30,000 அடியில் பிளேன் போயின்னுக்குது சார். திடீர்னு பைலட்டோட குரல் ஸ்பீக்கரில் கேட்குது, ஓ மை காட் ஷேட்டோ, காட் சேவ்ஸ் த கிங். ஓ ஓ மை காட். அவ்வளோதான், எல்லாம் பயந்துட்டான். ஏன்னா கேப்டனே கத்துறான். அதில் ஒரு மெட்ராஸ்காரன் பேசஞ்சர் என்னதான் ஆச்சு பார்க்கலான்னு உள்ளே போனான். காக்பிட் தந்தான். ஏன் கத்துனேன்? ஓ சாரி சாரி சாரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணல, சாரிண்ணா. இல்லை நீ ஏன் கத்துன? என்ன ஒன்றும் இல்லை, காஃபி குடித்தேன், ஷேக் ஆகி காஃபி பேண்ட்டில் நனைஞ்சிச்சு. இவன் சிரிச்சின்னா சொன்னான், நீ கத்துன்ற அங்கே வந்து பாரு. எல்லா பேண்ட்டும் நனைஞ்சிக்குது. இல்லை சார், ஒய்ஃப் கோயிலுக்குள்ளே வந்து கும்பிட்டுக்கினே இருக்குது, வா போகலாம் வா போகலான்றான். இருங்க, என்னம்மா இவ்வளோ பக்தியாக கும்பிட்ற? இல்லை இல்லைங்க, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒய்ஃபு இதே கடைசி ஜென்மமாக இருக்கணும்னு வேண்டிக்கினேன் மனுஷன். உடனே சொன்னான் அவன், போன ஜென்மமே அந்த மாதிரி வேண்டிக்கூடாதா? இந்த ஜென்மத்தில் நான் உருப்பட்டுருப்பேனே. எல்லாம்மா
எல்லாமே அப்படிதான் சார். சில இதெல்லாம் பழகிடுவான் சார். ஆம்பளை தமாசா எடுத்துப்பான் எல்லாம் ஒன்றா. ஒய்ஃபு புது ட்ரெஸ் பாட்டுன்னு பின்னால் வருது. ஏங்க இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்க அப்படின்ச்சு. சூப்பர் அப்படின்னா அது கோவம் வந்துச்சு. பார்க்காமலே சூப்பர்ன்றீங்க. ஒன்று இவன் சொன்னான், ஏன் பார்த்துட்டா வேறு ஆப்ஷன் இருக்குதா? அதானே சொல்லணும், சொல்லிட்டேன் போ. எல்லாமே சார் எதுவாக இருந்தாலும் சரி சார். ஒருத்த ட்வின் சிஸ்டரில் அக்காவை கல்யாணம் பண்ணினான். அவன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப டென்ஷனு. டேய், ரெட்டை குழந்தை, 2 பொண்ணு, 2 ஒன்றா இருக்குது, நீ அக்காவை கல்யாணம் பண்ணிக்கினிய, எது தங்கச்சி எது அக்கான்னு எப்போ நீ கண்டுபிடிப்பேன்னா? நான் ஏன்டா கண்டுபிடிக்கணும்? அவங்களே உஷாராக இருக்க வேண்டியதான், நம்ம ஒன்றும் பண்ண முடியும். அதுக்கு தோதாதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம். என் ஃப்ரெண்டு ஒரு இது ஒன்று போட்டிருந்தான். நெதர்லாண்டில் ஒரு பில்லோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. நெதர்லாண்டில் இந்தியன் மணியில் 45 lakhs. என்ன விசேஷம்னா அந்த பில்லோவை போட்டு படுத்திங்கன்னா தூக்கம் வந்துடுமா. 45 லட்சம். ஒருத்தர் சொல்ல, என் ஒய்ஃபை அந்த அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டா, 10 பைசா வேணாம், அவ்வளோ தூக்கம் வரும். இதெல்லாம் போய் கண்டுபிடிச்சிக்கிட்டு எப்போ உண்மையிலேங்க. இப்போ நீங்கள் எல்லா நாட்டுக்கும் பாருங்கள், எந்த நாட்டில் வேணாலும் பாருங்கள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாத்துலேயும் சரிசமம். மிலிட்ரியில் வந்துட்டாங்க, அதில் வந்துட்டாங்க, இதில் வந்துட்டாங்க, பைலட் ஆகிட்டாங்க, பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஃபயர் என்ஜின் வண்டி இருக்குல்ல, ஃபயர் என்ஜின் வண்டி, அதில் லேடிஸ் வரல. இன்னும் ஃபயர் என்ஜினில் வரல. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், அதில் மட்டும் ஏன்டா லேடிஸ் வரலன்னு. அவன் சொன்னான், கவர்மெண்ட்டுக்கு தெரியும், எப்பவுமே லேடிஸ்க்கு பற்ற வைக்க தான் தெரியுமே தவிர அணைக்க தெரியாது. முடிஞ்சு போச்சு. ஆக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நகைச்சுவை உணர்வு வேணும். நகைச்சுவை உணர்வு என்பது பெண்களுக்கும் இருக்கிறது. ஆனால் கூச்ச சுபாவத்தால் அவர்கள் அதை வெளிக்காட்டவில்லை. ஆண்கள் அதை வெளிக்காட்டுவதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் ஆண்கள் தான் அதிகமாக நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வழங்கி வருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.